ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற டேக்வாண்டோ போட்டியில் தமிழகத்திலிருந்து சென்ற மாணவர்கள் 7 பதக்கம் வென்று சென்னை திரும்பினர். அவர்களுக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புவனேஸ்வரில் கடந்த 22ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தேசிய அளவிலான சப் ஜூனியர் டேக்வாண்டோ விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிலிருந்து 40 மாணவர்கள் போட்டியில் பங்கேற்றனர். அவர்கள் ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 5 வெண்கலம் பதக்கம் வென்று அசத்தியுள்ளனர். பதக்கத்துடன் சென்னை திரும்பிய மாணவர்களுக்கு விமான நிலையத்தில் பெற்றோர் மற்றும் நண்பர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர்கள், மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு அரசு ஊக்கத்தொகை வழங்குகிறது, அதேபோல் தங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். நான் எஸ்ஆர்எம்ல நடந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு வாங்கி நேஷ்னலுக்கு செலக்ட் ஆனேன். நேஷ்னலில் 25 ஸ்டேட்ஸ் வந்தது. அதில் 600 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்தாங்க. என் கேட்டகரியில் நான் பிரான்ஸ் மெடல் வாங்கினேன். ஓவராலாக 600 ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம டேக்வாண்டோ அசோசியேஷன் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கோல்டு, ஒரு சில்வரு, 5 பிரான்ஸ் மட்டும் சப் ஜூனியர்ஸ் மட்டும் இந்த மெடல் வந்திருக்கு. ஸோ சீனியர் நேஷனல்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ டுடே அண்ட் டுமாரோ சீனியர் நேஷனல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் சப் ஜூனியர்ஸில் மட்டும் இந்த 7 மெடல்ஸ் வந்திருக்கு.